எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். இப்ப 2023ல இருந்து 26 இப்போ இந்த 3 இயர்ஸ்ல நிறைய பேர் ஹேர் ஃபால்னா அந்த பிரச்சனைனால வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்பதான் அதிகமா தெரியுதான்னு தெரியல. இந்த டைம்ல ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா பூம் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா 30+ இல்லைன்னா 40+ இல்லைன்னா 50+ இப்படி தான் வந்து முடி கொட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்தீங்கன்னா 6th 7thலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிரே ஹேர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலக்க இருக்கும் முடி, சீவும் போது நிறைய கொட்டும். அவங்களுக்கே கான்ஃபிடென்ட்டே லெவல் இல்லாமல் போகுது. பிகாஸ் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் ப்ளஸ் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே நிறைய இருக்குது. கிடைக்கல, நம்ம தேடினது கிடைக்கலங்கிற மாதிரி அடுத்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பொறுமை என்னன்னு அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. சரி இது கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, அவங்க கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த ஃபெயிலியர்ஸ் வரும்போது தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஸ்ட்ரெஸ் லெவல், அடுத்தது வந்து டோப்பமின் லெவல் இன்பேலன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீட். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முடி தலையை பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது விளையாட்டுக்கு அந்த காலத்தில் சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி நிஜமாவே பிச்சுக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதோட கனெக்டிவிட்டி மொபைல் ஃபோனோடைய ஆக்சஸ் அதிகம். எல்லாமே எனக்கு வந்து படிக்கிறதுலேருந்து எல்லாமே மொபைல் ஃபோனில் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனோட ஃப்ரீக்வன்சி இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் 2G 3G 4G இப்போ வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. இன்றைக்கி சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சென்சிட்டிவான சிட்டுக்குருவிலாம் இப்போ காணாம போச்சு. அதேமாதிரி தான் இந்த சிட்டுக்குருவியோடைய ஸ்பரிசம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கேசம். இந்த கேசம்லாம் காணாமல் போகிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரீக்வன்சி, அதோடைய ரேடியேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான். ஸோ நெகட்டிவாக என்ன பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய யோசிச்சாங்க. பண்ணலாம், இது அப்படி அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். பட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அடங்குது. இதை பேஸ் பண்ணி தான் உடம்போட ஹீட். சோலார் பிளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, நம்ம தொப்புளுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் தொப்புள் நாடி. அதை சுற்றி தான் அத்தனை சக்கரங்களும் அத்தனை புள்ளிகளும் 72,000 நாடிகளும் இருக்குது. ஸோ டோப்போமைன் கனெக்டட் வித் சோலார் பிளெக்ஸ் ப்ளஸ் அந்த தொப்புள். ஏன்னா தாய் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இல்லையா, அங்கே தான் ஹீட்டு, கூல், அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாமே அடங்கியிருக்கு.